லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணி, அண்ணன் சொல்லாது போல இருக்கு, நீங்களே சொல்லுங்க. என்ன சீக்ரெட்? சொல்லாதீங்க. அதான் என்ன சும்மா இருக்க சொல்றானே. அண்ணி, நீங்களுமா? இந்த நீங்களுமான்றது யூடியூப் ப்ளூடூத்ன்ற மாதிரி எனக்கு கேக்குது விஸ்வா. எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கிறதால நான் கொஞ்சோண்டு உண்மையை நம்ம சுபா கிட்ட சொல்லிக்கவா? வித் யோர் பர்மிஷன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் என் பெர்மிஷனோட சொல்ல சொல்றீங்களே. சரி, ஓகே. இதுவும் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியை தாக்குறதால வித்தவுட் யுவர் பர்மிஷனோட நான் அந்த உண்மைய கொஞ்சமா நம்ம சுபா கிட்ட சொல்லிக்கிறேன். சுபா, உங்க அண்ணாவோட இந்த வேட்டி சட்டை பின்னாடி இருக்கிறது அன்பு. அன்பா? ஆமா சுபா, அன்புதான். எனக்கு இந்த வேட்டி சட்டை மேல திடீர்னு பயங்கரமான அன்பு வந்துருச்சு. அதனாலதான் வேட்டி சட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். நம்புற மாதிரியான காரணம் இல்லையே. அப்படியா அண்ணி? தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்படியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இல்லாம இருந்தும் இருக்கலாம், இல்லாம இல்லாமலும் இருக்கலாம். ஐயோ, என்னன்னே ஆச்சு உங்களுக்கு? அன்னைக்கு ஒண்ணும் இல்ல. டைம் ஆயிட்டே இருக்குல்ல, வாங்க நாம பூஜை ஆரம்பிக்கணும்ல. அண்ணே, நீ என்ன என்னமோ நீதான் பூஜை போட போற பூசாரி மாதிரி பேசிட்டு இருக்க. அது போற இடத்துக்கு நேரமா போகணும்ல, அதனாலதான். ஏதோ விஷயம் இருக்கு, ஆனா 2 பேரும் மறைக்கிறீங்க. சரிங்க சிபிஐ ஆபீசர், அதெல்லாம் அப்புறம் கண்டுபிடிக்கலாம், வா போலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்கம்மா. மஞ்சு, வா மஞ்சு. ஹாய் அன்பு. சரி உள்ள வா. சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் பொறுமையா போடா. வாங்க. அட சீக்கிரம் வாங்க அண்ணி.
விஸ்வா, என்னடா இது வேஷம்? வேஷமா? ஆ? ஆ, அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா வேட்டி சட்டை போட்டு பார்க்கலான்னு. 4 பேர் பார்த்தா பத்மாவதியோட சன்னுன்னு சொல்ற மாதிரி காஸ்டியூம் போட்டு பழகு. அம்மா, இது தமிழ்நாட்டோட பாரம்பரிய உடை. சரி, நீ இவங்களோட எங்க கிளம்பிட்ட? ஐயோ, மாட்டணும். அவங்க பூஜைக்கு போறாங்க, நீ எங்க அவங்களோட போற? ஆ, நான் இவங்கள டிராப் பண்ண போறேம்மா. சரி, என்னமோ பண்ண. ஹலோ. ஆமாமா. நல்லா மாட்டி இருப்ப. சரி வாங்க. வா 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 வா. ஐயம்மா. டேய் விஸ்வா, டேய் பாத்துடா. என்னடா பேசிட்டு இருக்கலாம், டைம் இல்ல, வாங்க. சமாளிக்கிறத பாரு. இதான் உருமா? ஏய், எதுக்குடி இப்ப அந்த அம்மா உன்னை இந்த முறை முறைக்குது? இவங்க எப்பவுமே இப்படிதானா? ஏ சும்மா இருடி. அடுத்து இவ பங்குக்கும் வந்து முறைச்சிட்டு போறா. எல்லாருமே எப்பவும் இந்த வீட்ல இப்படிதான் இருப்பாங்களா? எப்படிதான் சமாளிச்சுட்டு இந்த வீட்ல இருக்க? ஏய் சும்மா இருன்னு சொல்றல. நீ பேசுறத அவங்க காதுல கேட்டா அப்புறம் அது ஒரு பிரச்சனை ஆயிரும். ஓகே ஓகே, உனக்கு ப்ராப்ளம்னா நான் எதுவும் பேச மாட்டேன்ப்பா. சரி வா, கிளம்பு போ. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். எங்க அண்ணன் வரலையா? வந்துகிட்டு இருக்காரு. ஆ. சிவகாமி, இதான் உங்க பொண்ணா? இல்ல இல்ல, இவதான் என் பொண்ணு. அப்ப இந்த பொண்ணு யாரு? பாக்குறதுக்கு அழகா அம்சமா லக்ஷ்மி கடாட்சமா இருக்காங்க. பார்த்து ரசிக்கிறதுக்கு 1000 கண்ணு வேணும் போல இருக்கு. வடிச்சு வச்சு செப்பு சிலை மாதிரி இருக்கா. ஏய், தங்க சிலையாட்ட மின்னுரா, அவளை போய் செப்பு சிலைன்னு சொல்லிட்டு இருக்க. சிவகாமி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு, சுத்தி போடுங்க. அதனாலதான் பார்த்த உடனே நான் ஜானகி அம்மா பேத்தின்னு நினைச்சிட்டேன். இவ என் பேத்தி மாதிரி தான். பேத்தி மாதிரி தான்னா? பேத்தி மாதிரி தான்னா என்ன அர்த்தமோ அதுதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் கேட்டா என்ன சொல்றது? அன்பு, போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்து வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுமா. சரிங்க மேடம். மஞ்சு வா போலாம். என்ன சிவகாமி, உங்க மாமியார் எவ்வளவு ஒருத்திய பேத்திய அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? சொந்த பேத்தி இங்க நிக்கிறா, இவளை கண்டுக்கவே இல்ல. அவளை போய் கூப்பிட்டு வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற? எனக்கு என்னமோ இது சரியா படல. பாத்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன்.
அம்மா நான் அழகா இல்லையாமா? ஹேய், நீ அழகுலன்னு யாரடி சொன்னது? அப்புறம் ஏமா ஆளாளுக்கு அவளை இப்படி புகழ்ந்துட்டு போறாங்க? லட்சணமா Dress போட்டுட்டு நான் வந்து நிக்கிறேன். பிச்சைக்காரி அவளை போய் மாத்தி மாத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவளால சொந்தக்காரங்க முன்னாடி இப்படிதான் நான் அசிங்கப்பட்டு நிக்கணுமா? என்னடி நீ? பொறுமையா இருடி. இன்னைக்கு பூஜையே அவளுக்கு தான். சரி உள்ள போலாமா? போலாம் போலாம். டேய் விஸ்வா நில்லு. நீ எங்க உள்ள வர? பூஜைக்கு தான். பொம்பளைங்க கலந்துக்கிற பூஜை, அதுல சாருக்கு என்ன வேலை? பொம்பளைங்க கலந்துக்கிற பூஜையா? இந்த ஸ்பெஷல் பூஜைக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷல், அதனால டெஃபினட்டா நீங்க வந்தாகணும். அண்ணி சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. பொம்பளைக்கு மட்டும் கலந்துக்க போற பூஜையா இருந்தா அண்ணனே எதுக்கு என்ன இன்வைட் பண்ண போறா? அண்ணனியா சின்ன பொண்ணு தானடா, அவளுக்கு பூஜை பத்தி எதுவும் தெரியாது, சோ அதனால உன்னை இன்வைட் பண்ணிருப்பா. சரி நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கிளம்பு. போப்பா. அண்ணி இவ்ளோ தூரம் வந்துட்டு நான் எப்படி அண்ணி திரும்ப போறது? நான் இருக்கலாமா வேணாமான்னு உள்ள போய் பாட்டிக்கிட்டே கேட்டுக்கிறேன். வா. ஆமா சார் வீட்ல இருந்து கிளம்பும் போது அத்தை கிட்ட என்ன சொல்லிட்டு கிளம்புனீங்க? என்ன சொல்லிட்டு கிளம்புன? எங்களை டிராப் பண்ணிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு வந்த? ஆமா, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா, டிராப் பண்ணியாச்சுல, ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பு. கிளம்புடா. அண்ணி நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிக்கிறேனே, ப்ளீஸ் கொஞ்சம் பார்த்து செய்யுங்களேன். இந்த பணிவு எப்பவும் இருக்கணும் தம்பி. அண்ணி என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் நீயே கண்டுபிடிப்பன்னு சொன்னல, கண்டுபிடி. பாப்பா விஸ்வா, வா கௌசல்யா, வாங்க. வா. விஸ்வா நான் உங்களுக்கு எவ்வளவு அழகா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி பிராண்டட் ஷர்ட்டா வாங்கி கொடுத்தேன். அத போட்டுட்டு வராம இப்படி ஊர் நாட்டா மாதிரி வட்டி காட்டுத்தனமா Dress போட்டுட்டு வந்திருக்கீங்க. பட்டிக்காடுத்தனமாவா இருக்கேன்? ஆமா. அந்த பட்டிக்காடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அனன்யா, கீழே எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு மேல வர போறாங்க. இப்ப எதுக்கு கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? கோவப்படாம என்ன என்னமா பண்ண சொல்ற நீ? ஆசை ஆசையா நான் வாங்கி கொடுத்த Dress போட்டுட்டு வராம பட்டி காட்டா மாதிரி வேஷ்டி சட்டைய கட்டிட்டு வந்திருக்காரு. அத கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னு கேட்டல நீயும்? அதுக்கு மீனிங் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுது. அவ்வளவுதான் பிடிக்கும்னு சொல்லாம சொல்றாரு. அவ பூஜைக்கு சாரி தான் கட்டிட்டு வந்திருப்பான்னு அவளுக்கு மேட்சா வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்திருக்காருமா அவரு. அந்த பட்டிக்காடு என்ன விஸ்வாவோட சேரவே விட மாட்டாமா. விஸ்வா இல்லாம
என்னால ஒரு வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியலமா. அப்படி ஏதாவது நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹே, ஏண்டி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். ஆனா அந்த வேலைக்காரின்னு இல்ல, பொண்ண தவிர அந்த விஸ்வாவை வேற எவளும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. என் பொண்ணு ஒன்னு ஆசைப்பட்டிருக்கான்னா அது அவளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த வேலைக்காரியால தானே டென்ஷன் ஆன. அவளை அசிங்கப்படுத்தி ரூமுக்குள்ள உட்கார வைக்கணும்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனா விதிய பாரு, அவ கைய கால உடைச்சு மொடமாக்கி ரூமுக்குள்ள உட்கார வைக்கணும்னு இருக்கு போல இருக்கு. என்னமா சொல்ற? அவளுக்கு அப்படி ஏதாவது நடந்தா உனக்கு இப்ப இருக்கிற கோபம் கொஞ்சம் குறையும்ல? கண்டிப்பாமா. ஆனா அதுக்கு நீ என்னமா பண்ண போற இப்போ? என்ன நடக்குதுன்னு என் கூட கீழே வந்து பாரு. வா வா. சந்தோஷமா வந்துட்டு இருக்கால, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாரு. என்னமா பண்ணி வச்சிருக்க? என்னமோ அவ வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தலை கால் புரியாம நடந்துட்டு இருக்கால. மேட்டுக்கு கீழே கோழி கொண்டு வச்சிருக்கேன். அதுல மட்டும் அவ காலை வச்சான்னு வச்சுக்கோ, வழுக்கி விழுந்து கைய கால உடைச்சுக்குவா. அத பார்த்து நீ சந்தோஷப்பட போற அனன்யா, பாரு. என்ன நடக்குது இங்க? பார்த்தா தெரியல, ரொமான்ஸ் காட்சி நடக்குது. உங்க அண்ணன் வழிஞ்சதுக்கும் நானும் அவனும் வெளியில நின்னு பேசினதுக்கும் உனக்கு இப்ப அர்த்தம் புரிஞ்சிருக்குமே. ஓ, இதுதான் விஷயமா? இப்ப நல்லா புரியுது அண்ணி. ஜோடி பொறுத்தோம்னா இப்படிதான் இருக்கணும். ஏன் கண்ணே பற்று போல இருக்கு. சரிவா போலாம்.
உனக்கு ஒன்னும் அடிப்படலையே. ஐயோ பாவம், விழுந்து கிடக்கிறத பார்த்தா அனன்யாக்கு தான் பின்னாடி படுத்திருக்கும் போல இருக்கே. அனன்யா, உங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய பழுக்க காய்ச்சி நல்லா தேய்ச்சி விட சொல்லு. இல்லனா நாளைக்கு காலேஜ்ல கிளாஸ உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ண முடியாது, நின்னுட்டே தான் அட்டெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஏய் அன்பு, அனன்யா பயங்கர கோவத்துல இருக்கா போல இருக்கு. எனக்கு பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 2 பேரும் எதுக்கு இங்க இருக்கணும்? போயிடுவோமா? வா அன்பு. என்னடி நீ என்ன பண்ணி தொலைச்சிருக்க? சாரிடி.